போர் நிறுத்தத்தை முறிக்கும் அளவிற்கான கடுமையான தாக்குதல்கள் நடத்தப்பட்டு, அங்கு இனிமேல் போர் நிறுத்தத்திற்கான வாய்ப்புகளை மிகவும் குறைக்கும் அளவிற்கான சம்பவங்கள் நடைபெற்றிருக்கின்றன. அதைத் தவிர, இந்த இறந்த பணையக் கைதிகளின் உடல்களை ஒப்படைக்கும் பிரச்சனைகள் கடும் குளறுபடியில் போய்க் கொண்டிருக்கும் நிலையில், இந்த போர் நிறுத்தத்தை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்துவதற்கான பெரும் தடைக்கல்களாக அவை காணப்படுகின்றன. இவை தொடர்பாக இன்று இஸ்ரேலினால் காசாவில் நடத்தப்பட்ட கடுமையான தாக்குதல்கள் தொடர்பாகவும் இந்த பகுதியிலே விரிவாக பார்ப்போம். இன்று காலை இஸ்ரேலின் பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு அவரது ஒஃபிஷியல் எக்ஸ் தளத்திலே கடுமையான கலந்துரையாடல்களின் பின்னர் காசா மீது கடுமையான தாக்குதல்கள் நடத்தும்படி தான் உத்தரவிட்டிருப்பதாக உத்தியோகபூர்வமாக அறிவித்திருந்தார். அதன் பின்னர் மிகவும் கடுமையான தாக்குதல்கள் காசாவிலே நடத்தப்பட்டிருந்தன இஸ்ரேலிய எல்லையிலிருந்து. இப்படி இருக்கும் நிலையில் இந்த தாக்குதலானது ஏன் நடைபெற்றது என்பது அதிர்ச்சியாகவும் மிகவும் கேள்விக்குறியாகவும் இருந்தது ஆரம்பத்தில். இதற்கு இஸ்ரேலிடம் 2 காரணங்கள் காணப்பட்டன. முதலாவது தான் ஏற்கனவே குறிப்பிட்டதைப் போன்று இஸ்ரேல் காசா எல்லையிலிருந்து காசாவின் அந்த எல்லோ லைன் என்று கூறப்படுகின்ற அந்த சமாதானத்திற்காக வரையப்பட்ட எல்லைக்கோடுகளின் அப்பால் இருந்து ஹமாஸ் என்று கூறப்படும் அல்லது ஹமாஸினால் இஸ்ரேலின் படைகளை நோக்கி தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும், இந்த தாக்குதலில் இஸ்ரேலிய இராணுவத்தினருக்கு பாதிப்பு மற்றும் அவர்களுடைய உபகரணங்கள் மற்றும் ஆயுதங்களுக்கான பாதிப்பு ஏற்பட்டதால் மிகவும் கடுமையான பதில் தாக்குதலை இஸ்ரேல் இராணுவம் நடத்தியதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறிப்பாக இஸ்ரேலிய பிரதமரின் இந்த எக்ஸ் தள பதிவிற்கு 1 மணி நேரத்திற்கு முன்னதாகவே அங்கு கடுமையான துப்பாக்கி சத்தங்கள் கேட்டதாக அங்கிருந்த பொதுமக்களும் உள்ளூர் ஊடகவியலாளர்களும் சர்வதேசத்திடம் தெரிவித்திருந்தார்கள். இப்படி இருக்கும் நிலையில்தான் இதை ஒரு காரணமாக வைத்துக்கொண்டு இஸ்ரேல் இந்த தாக்குதலை நடத்தியதாக கூறப்படுகின்றது. அதனைத் தொடர்ந்து 2வது காரணம்தான் மிக முக்கியமானது. உங்களுக்கு தெரிந்திருக்கும், நேற்று ஒரு பணைய கைதியின் உடலை ஹமாஸ் ஆனது ஐசிஆர்சி மூலம் ஒப்படைத்திருந்தது. இருந்தபோதும் இன்று அந்த உடலானது ஏற்கனவே ஒப்படைக்கப்பட்ட இஸ்ரேலிய பணைய கைதி ஒருவரின் உடலின் எஞ்சிய பாகங்கள் என்றும், அது புதிதாக ஒப்படைக்கப்பட வேண்டிய பணைய கைதியின் உடல் அல்ல என்ற ரீதியிலான ஒரு கருத்தை இஸ்ரேல் தாங்களது டிஎன்ஏ டெஸ்டிங் மூலம் உறுதிப்படுத்தியதாகவும், இது ஹமாஸின் ஒரு ஏமாற்று வேலை என்ற ரீதியிலான ஒரு கருத்தையும் தெரிவித்து, இது மிகவும் கடுமையான போர் நிறுத்த மீறல் என்று தெரிவித்து இன்று இந்த தாக்குதலை நடத்தி இருக்கின்றது. இப்படி இருக்கும் நிலையில் இதை தவிர இஸ்ரேலானது ஒரு வீடியோ ஆதாரம் ஒன்று, அதாவது அவர்களுடைய ட்ரோனில் இருந்து மிகவும் உயரத்தில் வைத்து எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ ஆதாரத்தை இன்று வெளியிட்டிருக்கின்றது. அந்த ஆதாரமானது ஹமாஸ் என்று கூறப்படும் ஒரு